சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் ஒரே மாதிரி கொடி ஏற்றுறாங்களா தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலேயர்கள்ட்டேருந்து சுதந்திரம் பெற்ற நாளை சுதந்திர தினம் அப்படின்னும், நமது அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாளை குடியரசு தினமாகவும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த இரு தினங்கள்லையும் கொடியேற்றும் போது ஒரே மாதிரி தான் கொடியேற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. சுதந்திர தினத்தன்னைக்கு கொடி கீழேருந்து மேல் நோக்கி ஏற்றப்படும். ஆனால் குடியரசு தினத்தன்னைக்கு மேலே பூக்களை வச்சு கட்டியிருக்க கொடி அவிழ்க்கப்பட்டு சுதந்திரமாக பறக்க விடப்படும். அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட புதிய தேசத்தின் எழுச்சியை குறிக்கும் வகையில் சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியை கீழேருந்து மேல் நோக்கி ஏற்றுவாங்க. சுதந்திரம் அடைஞ்சாலும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு அது வானலாவி கொடி கட்டி பறக்கிறதுக்காக கட்டியிருக்க கொடி அவிழ்க்கப்படுது. சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் தான் கொடி ஏற்றுவார். ஆனால் குடியரசு தினத்தன்னைக்கு ஜனாதிபதி தான் அந்த கொடி அவிழ்ப்பார். அதே மாதிரி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்னைக்கு முதலமைச்சர் தான் கொடி ஏற்றுவார். குடியரசு தினத்தன்னைக்கு கவர்னர் தான் அந்த கொடி அவிழ்ப்பார். இந்த நடைமுறை 1974 இருக்குங்க. அது சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் உறக்க சொல்லுவோம் தாய் மண்ணே வணக்கம்.